the next day. Guys, பூரம் செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கேரளா ஆலத்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு உள்ளே இருக்கும். ஸோ வந்து அப்படியே மத்தியானத்துலேருந்து தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்னிங் நேற்றுக்கு நைட்டு வந்தோம். மார்னிங் அப்படியே சும்மா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் இப்போ தான் குடிச்சிட்டு அப்படியே வேலை நின்றுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சைட் சீனிங் இப்போ பாருங்க. சரிங்களா, என்னோடய ஃப்ரெண்டு. ஓகே, இவன் பேர் என்ன சொல்லி? ஸ்ரீதர்ஷ். இவன் கோயம்புத்தூரில் தான் இருக்கான். இவனும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கான். நேற்றுக்கு தான் வந்திருக்கான். இவங்க அண்ணன் இருக்கான், அப்புறம் காட்டுறேன். ஓகே, பை சொல்லிடுறேன். ஓகே, எத்தனை தடவை கேரளா வந்தாலும் இந்த இடத்துல வந்து நின்று ஜஸ்ட்டு ஒரு வாக் போனால் தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த இடங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நான் நின்று ரசிக்கிற ஒரு இடங்கள். அது உங்களோடையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஹலோ கைஸ், நான்லாம் ரெடியானது எப்போ தெரியுமா? இப்போ தான் சிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கான். நல்லா கிட்டத்தட்ட 8 மணிக்கு ரெடியானேன். ஸ்பேஸ் கொடுக்கலையா? அப்படியே எடுத்து ஃப்ரீயாக தான் இருந்தது. நீ போகல தூக்கிட்டு இருந்தே சொல்லு. ஸ்பேஸ் கொடுக்கலையா? ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மார்னிங்கே ரெடி ஆகிட்டேன். நான் மார்னிங் ரெடியாகி குளிச்சு சாப்பிட்டு, ஆமாம் குளிச்சு சாப்பிட்டு அப்படியே வெளியெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து, சரி அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாருங்கள், இயர்ஃபோன்லாம் வச்சு பாட்டு கேட்டுட்ருக்கேன். சிபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெடியாகவே. அப்படியே மத்தியானத்துக்கு மேலே ஆயிருந்துருக்கேன். இப்போ நம்ம போய் என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்? பூரம் சொல்லிட்டேன். பூரம் அங்கே என்ன இருக்க போகுது? உச்ச வெடி. அதாவது நம்ம வந்து பட்டாசு. ஓகே, இதுக்கு மேலே கிளியராக சொல்ல வேண்டியதெல்லாம் நினைக்கிறேன். பட்டாசு வெடிக்க போகிறாங்க மத்தியானம், வந்து பட்டாசு வெடிக்க போகிறாங்க. சாதா பட்டாசுல கேரளா யானை வெடி. பாம்பு வந்து பாம்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ க்ளோஸ்அப்பில் விடுறாங்களா இல்லை வந்து பாதியிலே பிளாக் பண்ணுறாங்களான்னு தெரில. போன தடவை போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்ட்டோம். சரியான வெயில், போகவே முடியல, உள்ளேயே போக முடியல. அதனால் அப்படியே அங்கேயும் நின்னாச்சு. ஸோ இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, போய் பார்க்கலாம். போகும்போது வீடியோவில் காட்டுறேன். கைஸ், என்ன பிரச்சனைனா இந்த வீடியோ எடுக்கும்போது நான் இல்லை, டிராஃபிக்கில் வெளியே மாட்டிட்டேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 3 hours டிராஃபிக்கில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி கடைசியில் வந்து அந்த உச்ச வெடின்னு சொல்கிற அந்த ஃபங்க்ஷனையே பார்க்காம ரிட்டன் திரும்பி வீட்டுக்கே போயிட்டோம். ஏன்னா டிராஃபிக்லேருந்து கிளியராகி வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டாக இருந்தது. எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். மத்தியான ஷிஃப்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஈவினிங் வந்து சொதப்பலை. ஈவினிங் வந்து அப்படியே ஃபேமிலியோடு எல்லாருமே போயாச்சு. அப்படியே வழிகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடியே பார்க் பண்ணிட்டோம் காரை. அதாவது கூட்டத்தில் போய் சிக்கி வெளியே வராமல் லாக் ஆகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடியே வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக நடந்து போனோம். ஏன்னா அந்த வழிகள் எல்லாமே வந்து அழகாக இருக்கும். ஸோ அப்படியே பூரத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். பாருங்கள், அந்த இடங்கள் தான் இதெல்லாம். அப்படியே அந்த க்ரௌடு, அந்த வைப்பு, அது வந்து என்னான்னு சொல்ல வேறு லெவல். அந்த ஒரு என்னதான் நம்ம வந்து வேலை வெட்டி அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒன்றா வந்து ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு திருவிழாக்களில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சேரும்போது அந்த ஒரு ஃபங்க்ஷன் வைப் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான். நாம இப்ப வந்து எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பூரப்பரம்பில் இருக்கோம். அப்படின்னா பூரம் நடக்கிற இடம்.
பாத்தியா ஒரே சவுண்டா இருக்கு. இதான் வந்து பந்தல், யானை பந்தல். யானை பந்தல் சொல்ற இடத்துல எவ்வளவு யானை இருக்குன்னு காட்டு. யானை எல்லாம் ஒரே வைப்ரேஷன்ல போயிட்டு இருக்காங்க. யானைகளை காட்டு. யானை பந்தலில் மொத்தம் எத்தனை யானை இருக்கு? ஒரு 5-6 யானை இருக்குப்பா. பெரிய யானைகள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம். இங்க பாருங்க கப்பல். ஐயோ இது நம்ம ஒரு டைம் போயிருக்கோம், ஞாபகம் இருக்கா? தலை சுத்தாத குறையா இருக்கும். ஆமா இது எப்படி நல்லா இருக்கு பாத்தீங்களா? இதே யானை பந்தல் பாத்துக்கோங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. வாங்க போய் பார்க்கலாம். இங்க இருந்து நல்லா தெரியுது பாருங்க. எடுங்க. மார்னிங்ல இன்னும் சூப்பரா இருக்கும். நைட் ஆக ஆக தான் வந்து கலரே தெரிய வரும். இப்ப வெளிச்சம் இருக்குல்ல, அதனால லைட்டா தெரியாது. நைட் இன்னும் சூப்பரா இருக்குல்ல. ஆனா நைட் இந்த இடத்துல பட்டாசு வெடிக்கிறதுனால நம்ம வரமாட்டோம். காய்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வேற லெவல் செலிப்ரேஷனுக்காக கேரளா போயிருக்கோம். அதே சுற்றி பாருங்க. காய்ஸ் இந்த செலிப்ரேஷன்ல நாமளும் ஒருத்தங்களா இப்போ வந்து கலந்துட்டு இருக்கோம். பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும் ஃபங்க்ஷனு. ஃபுல் vlog-ஐயும் வந்துட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் ஜெயின் வீல்ல போறாங்க. ஜெயின் வீல் போலையா? ஏன் போலாம்ல? டோட்டல் ஃபேமிலி மொத்தமா போறாங்க. நம்ம வந்து only eating only, no playing. ஒன்லி சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் பேசணும். ஒன்லி ஈட்டிங், அதுக்கப்புறம் சைட் சீயிங், அவ்வளவுதான். சுத்தி பார்த்து திருப்பி வீட்டுக்கு போயிடுவோம். இதுக்கெல்லாம் நம்ம ஒருத்தர் இல்ல. மேல இருந்து எல்லாரும் மண்டையில வாங்கி எடுத்துருக்கோம். கொஞ்சம் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு காட்டு. ஜெயிண்ட் வீல் இதெல்லாம் ஒரு ஹைட்டா உனக்கு? இதை விட ஹைட்ல நம்ம போயிருக்கோம். இருந்தாலும் எங்களும் யானை மதம் முடிச்சிருச்சா யானைக்கு? நீங்க உங்க அம்மா எல்லாம் இங்க ஏதோ ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிச்சு போல இருக்கு. எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நம்மளும் சேர்த்து பிடிச்சு ஓடி விடுறது நல்லதான் நினைக்கிறேன். எங்க 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 உங்க அம்மா எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. யானைக்கு மதம் பிடிச்சிச்சுன்னு பாவம் இந்த குழந்தை பையன் முத கொண்டு ஓட விட்டு கடைசியில வந்துட்டு அதை பிராங்க்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. பாருங்க, குடும்பம் மொத்தமும் யானை பெருத்து ஓடி இருக்கு. யாரையுமே காணும். இது எல்லாம் கையை ஓடி விட்டுட்டு எங்க ஓடி போயிட்டான். நான் அதுக்கப்புறம் போயே இங்கதான்